கொடுத்த பணம் திரும்பி வர கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுகிறது? வணக்கம் சார். வணக்கம். கொடுத்த பணம் திரும்பி வர கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுகிறது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிவிட்டு திருப்பவே கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சார் திரும்பி பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட நம்மளை தகாத வார்த்தைகளால் திட்டுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி உங்களை அலக்கழிப்பார்கள். அவங்க வீட்டுக்கும் நம்ம திரும்ப திரும்ப போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கு எத்தனை கோமதி சக்கரம் பயன்படுத்த வேண்டும்? இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா 11 கோமதி சக்கரம் பயன்படுத்த வேண்டும். 11 கோமதி சக்கரத்தை கங்கை நீர் அல்லது தூய்மையான நீரில் சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் சிறிதளவு குங்குமம் வைத்து ஒரு பேப்பரில் வச்சுக்கங்க. அந்த பேப்பரோடு அந்த கோமதி சக்கரத்தை கட்டி எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கே போயிட்டு 3 முறை சிவன் கோயிலை வலம் வந்து ஓம் சிவனே போற்றி என்று 108 முறை சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்து அடியில் சிறிய அளவில் பள்ளம் தோண்டி இந்த 11 கோமதி சக்கரம் ஒரு பேப்பரில் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வைத்து விட்டு அப்படியே புதைத்து விட வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதால் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் விரைவில் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். அவர்களாகவே முன்வந்து உங்களிடம் பணத்தை திருப்பி கொடுப்பார்கள். இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா எளிதாக வாங்கக்கூடிய ஒரு எளிய முறை. மேலும் விவரங்களுக்கு எங்களோட வெப்சைட் sripoojashop.com பாருங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.